சுந்தர் சி அவர்கள் எடுத்த முடிவில் நானும் தெளிவாக தான் இருக்கேன். 2 பேரும் தனியாக வாழ்ந்தாதான் 2 பேருக்குள்ளே இருக்க அந்த புரிதல் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கேப் விட்டால் தான், கொஞ்சம் பிரேக் விட்டால் தான் எங்களுக்குள்ளே இருக்க அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நடிகை குஷ்பு அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் வெளியிட்ட இந்த அறிக்கை சோசியல் மீடியாவில் அதிக பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமாலையும் சரி அண்டு தமிழ் நடிகர்களுக்குள்ளேயும் சரி நிறைய விஷயங்கள் வர்றது அவங்களோட பர்சனல் வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில் ஏற்படுற அந்த விவாகரத்து தான். அண்ட் இப்போ நிறைய பிரபலங்களே விவாகரத்தை ஈஸியாக பண்ணிடுறாங்க. ஏஆர் ரஹ்மானா இருக்கட்டும், தனுஷா இருக்கட்டும், இப்படின்னு ஏகப்பட்ட பிரபலங்கள் விவாகரத்தை சடனாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையை அவங்களே தீர்த்துக்காம டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து ஈஸியாக பிரிஞ்சு வாழறாங்க. அண்ட் இதனால பாதிக்கப்படுறது அவங்களோட ரசிகர்கள் தான். ஏன்னா ரசிகர்கள் அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்களை ஃபாலோ பண்ணும்போது அவங்க பண்ற எல்லா பழக்கத்தையும் தான் பண்ணுவாங்க. இப்போ விவாகரத்து அப்படின்னு பண்ணும்போது அவரே அவரோட மனைவி விவாகரத்து பண்ணிட்டாரு, அப்போ நான் மட்டும் என் மனைவியோட பிரச்சனையை வச்சுக்கிட்டு வாழ முடியுமா? எனக்கும் அந்த பிரச்சனை இருக்கும்போது நானும் விவாகரத்து தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ரசிகர்களும் ஈஸியாக விவாகரத்து அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அண்ட் இது எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் விமர்சனர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதே வரிசையில் நடிகை குஷ்புவும் நடிகர் சுந்தர் சி அவர்களும் விவாகரத்து பண்ண போகிறாங்க அப்படின்ற அந்த செய்தியை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைந்தாங்க. ஆனால் சுந்தர் சியும் குஷ்புவும் இதுக்கு ஃபுல்லாக மறுத்துட்டாங்க. எங்களுக்குள்ள விவாகரத்து அப்படின்ற வார்த்தையே இல்லை, ஏன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ என்னோட படப்பிடிப்புக்காக நான் போயிருக்கேனே தவிர என்னோட மனைவி கூட எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. என்னோட படப்பிடிப்பு முடிஞ்சது திரும்ப என் ஃபேமிலி கூட தான் சேர்ந்து வாழ போகிறேன். அண்ட் விவாகரத்து ஒரு தீர்வே இல்லை எந்த குடும்பமாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.